இப்போ எதுக்கு ஆண்டவர் உங்களை என்னை திருப்பி கூட்டு வந்திருக்கிறாரு? சபைக்கு கூட்டு வந்த நோக்கம் என்ன? நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன், கவனிங்கள். சபை என்பது பிளஸ்ஸிங் சென்டர் இல்லை. சபை என்பது ஹீலிங் சென்டர் இல்லை. சபை என்பது டெலிவரன்ஸ் சென்டர் கிடையாது. சபை என்பது டிரான்ஸ்ஃபர்மேஷன் சென்டர், மறுரூபம் ஆக்கப்படுவதற்கான இடம், மணவாளனை போல மணவாட்டியை மாற்றுகிற இடம். அதுக்கு நடுவில் ஹீலிங்கும் டெலிவரன்ஸும் பிளஸ்ஸிங்கும் எல்லாம் தானாக வரும். கர்த்தர் என்னென்ன நியமிச்சாரோ அதெல்லாம் என்ன செய்யும்? தானாக வரும். நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்காமல் வேறு யாரும் ஆசீர்வதிக்க போகிறார்? நம்ம இப்போ நம்மளை ஆசீர்வதிக்காமல் தான் இருக்கிறாரா? அவர் நம்மளை தெரிந்து கொண்டாரே, அதுவே பெரிய ஆசீர்வாதம். எத்தனை ஞானவான்களுக்கு மறைச்சிட்டு பைத்தியமான நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு பாருங்க. உலகத்தில் உள்ள எத்தனையோ பேருக்கு போய் இயேசுவை சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்கிறான். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை அவர் வச்சாரு. அதுதான் இருக்கிறதுலையே பெரிய ஆசீர்வாதம். இதை விட வேற என்ன பெரிய ஆசீர்வாதம் வேணும்? இன்னைக்கு உலகம் வேற விதமான ஆசீர்வாதத்தை பேசிகிட்டு இருக்குது, வேற விதமான டெலிவரன்ஸ். இன்னைக்கு நம்மளை உலகத்திலேருந்து ஆண்டவர் டெலிவர் பண்ணி கொண்டு உட்கார வச்சிருக்கிறார். மாறுபாடான சந்தத்தை விட்டு விலகி நம்மளை ரட்சித்திருக்கிறாரு. ஹீலிங், நம்முடைய ஆத்மாவை ஹீல் பண்ணியிருக்கிறாரு. கொரோனாவில் எத்தனை கோடீஸ்வரன் சூசைட் பண்ணி செத்துட்டாங்க பாருங்க. துக்கத்தில், ஸ்ட்ரெஸ்ஸில், டிப்ரெஷனில். நாம் அவங்கள மாதிரி கோடீஸ்வரங்களாம் கிடையாது, அந்த அளவுக்கு பணம் கிடையாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அவங்கள மாதிரி கவலையும் கிடையாது. கர்த்தர் நம்மை சந்தோஷமாய் வைத்து பத்திரமாய் பாதுகாத்திருக்கிறார். இதை விட டெலிவரன்ஸ் வேற என்ன வேணும்? ஹீலிங் என்ன வேணும்? உலக பிரகாரமான ஹீலிங்கில் ஆண்டவர் ஈஸியாக கொடுத்துட்டு போயிடுவார். ஆனால் ஆத்மாவுக்கு தேவையான ஹீலிங்கை கர்த்தர் ஒருத்தரால் மட்டும்தான் தர முடியும், வேற யாராலையும் தர முடியாது. இன்னைக்கு ஒரு கூட்டம் உங்களை ஏமாத்திட்டு இருக்குது. சபைக்கு வேற எதுக்காகவும் வராதிங்க, ஆண்டவரை தேடி வாங்க, ஆண்டவரை போல மாறணும்னு வாங்க. மிச்சம் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பின்பை இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எனக்கு ஆண்டவர் சொன்னது ஒன்னே தான், நமக்கு என்ன தேவை என்பதை நம்முடைய பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். நம்மளை கொண்டாந்த அப்பாவுக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லை, நம்ம அப்பாவுக்கு இன்னொன்னும் தெரியுமா? நீங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியினாலே. ரோமர் 8 இருக்கு, நீங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியினாலே. உங்களுக்கு என்ன வேண்டும்னு சொல்ற ஒரு டியூஷன் மாஸ்டரையும் கூட வச்சிருக்கிறாராமா. உங்களுக்கு வேண்ட தெரியாது, அதனால நான் என்ன செய்கிறேன், என்ன தேவை என்பதை வேண்டுதல் செய்வதற்கு வாக்கு கடங்காத பெருமூச்சோட விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற ஒரு டியூஷன் மாஸ்டரையும் கூட வச்சுக்கிறார். அவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாராமா என்ன தேவைன்னு. அவர் சொல்லி கொடுக்காததை சிலர் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க கேளு, ஆண்டவரை கிளைம் பண்ணு, இது பண்ணு. எவன் பேச்சையும் கேட்காதீங்க, எவன் பேச்சையும் கேட்க. கூடவே நமக்கு ஒரு மாஸ்டர் இருக்கிறார், டியூஷன் மாஸ்டர். என்ன தேவை என்பதை நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்குனே அவரை வச்சிருக்கிறாராமா. அவரை தவிர இவெல்லாம் என்ன சொல்லி கொடுக்கறது? இந்த பய பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா தொலைஞ்சிய. நல்லதுக்கு சொல்றேன், நீங்கள் சபைக்கு வருவது பரிசுத்தம் அடைவதற்கு, தேவனை போல மாறுவதற்கு. நம்முடைய ராஜா காலம் நெருங்கி விட்டது. ரொம்ப சீக்கிரம் வாசப்படியில் தான் நிற்கிறார், வேற எங்கேயும் இல்லை. உள்ளே வருவார், அழைத்து கொண்டு மேலே போகிறார். அல்லேலூயா.